மிக சரியாக மக்களின் நீங்க பார்த்த இந்த வீடியோ போல எத்தனை மக்கள் நீங்க இன்னைக்கு போலியான ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கையானது இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வெளி வேஷக்காரராக அல்லது உண்மையை இந்த இடத்துல மறைக்கிற ஒருவராக. இப்படியான ஒரு வாழ்க்கை தேவன் நம்ம யாருக்குமே இந்த இடத்துல வாக்களிக்கல. தேவன் வாக்களித்த வாழ்க்கை மிகவும் அதி அற்புதமானது. அதனுடைய சுவையானது நீங்கள் விலக்கி சொல்ல முடியாத ஒரு சுவையானது ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்காக தான் இந்த இடத்துல வாக்களித்திருக்கிறார். ஆனா எத்தனை பேர் இந்த சுவையானதை உங்களுடைய வாழ்க்கையில் சுவைக்கிறவரா இந்த இடத்துல இருக்கீங்க? போலியான ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல எத்தனை பேர் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்க அப்படியான ஒரு நபராய் இருப்பீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த கேள்வியானது உங்களுக்குள்ள நீ கேளுங்க. இப்படியான ஒருவராய் நான் இருப்பதை தான் தேவன் இந்த இடத்துல விரும்புறாரா? பதில் இதோ நேரடியாக உங்களுக்கு இல்லை. அப்ப தேவன் எந்த வாழ்க்கையானது நம்ம எல்லோருக்குமே இந்த இடத்துல விரும்புகிறார்? அவர் வாக்களித்திருக்கிறார். மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை நமக்காய் இந்த இடத்துல கொடுப்பேன். தேவன் அவ்வளவு நிச்சயமா உறுதிப்படுத்தினார். பாலும் தேனும் கூடுகிற தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். இதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் நமக்கு எல்லோருக்குமே அதி அற்புதமான பதில்களில் சிறந்த நபராய், அவருக்கான சாட்சியாய், அவர் பெயரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நபராய் நம்முடைய வாழ்க்கை இருப்பதை இந்த இடத்துல விரும்புகிறார். இதுதான் இந்த நாள் நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. தேவன் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய விரும்புகிற காரியம் என்ன என்பதை குறித்து, இதை குறித்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையின் வழிநடத்துதலை உங்களுக்காய் நான் தருவதற்கு முன்பாக ஒரு அருமையான சாட்சியானதை பாருங்கள். இந்த நபருடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்படியாக வேலை செய்தார், இன்று இந்த சாட்சியில் தேவனை இவர் எப்படியாக மகிமைப்படுத்துகிறார். சாட்சிக்கு பிற்பாடு மீண்டும் இணைந்திருப்பேன். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான சரியான வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள நாம் இந்த இணைந்திருக்கலாம். நான் இத்தாலியன் நாட்டை சேர்ந்தவ. நான் பிறந்தது மிலன். நான் ரொம்ப வருஷமா குறி சொல்றவளா இருந்தேன். நான் சமூக வலைத்தளங்களையும் மந்திர புத்தகங்களையும் ஆழமா சென்றிருக்கேன். சாத்தானை வழிபடுகிற விஷயத்துல நான் ஈடுபட்டிருக்கேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது ஒரு பையனை நான் சந்திச்சேன். அவரை நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். நாங்கள் உறவில் ஈடுபட்டோம். நான் கர்ப்பம் தரித்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது ஒரு காயப்படுத்தப்பட்ட திருமணமாக இருந்தது. நான் செத்துருவோன்னு எனக்கு பயம் இருந்துச்சு. மற்றும் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் தீர்மானம் எடுத்தேன், விவாகரத்தை வாங்கிடணும்னு. என்னுடைய நண்பர்களோட வெளியே போக தொடங்கினேன். ஒரு நாள் எனக்கு நெருங்கிய நண்பர் அவங்க வீட்டில் குறி சொல்றதுக்கு பயன்படுத்துகிற அந்த அட்டையை எனக்கு பரிசா கொடுத்தாங்க. முன்னாடி அந்த அட்டையோட எந்த தொடர்பானது எனக்கு இல்லை. அதுக்கு சம்பந்தப்பட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், ஏன் என்னால் முடியாது? நான் அதை ஏற்றுக்கிட்டேன். நான் அந்த அட்டையை எடுத்தேன், மாற்ற தொடங்கினேன். நான் பார்த்தேன், எனக்குள்ள அந்த வல்லமையானது ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. அதுதான் எனக்குள்ள அழிவின் துவக்கமாக இருந்துச்சு. இரவு நேரத்தில் எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு குறி சொல்கிற அட்டையை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். மக்களுடைய கையை பார்த்து அவங்களுடைய வேலை, அவங்களுடைய அன்பின் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புவோம். மந்திர புத்தகங்களில் ஈடுபட நான் ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறம் எல்லா காரியமே வந்துட்டு சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சுது. நான் ஆவிக்குரிய விஷயத்த செய்ற ஒரு நபரா மாறினேன். ஓஜா போர்ட பயன்படுத்தினேன். சாத்தானோட ஒப்பந்தமான ஒரு புத்தகத்த நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருக்கிற தலைப்புகள் எனக்கானது கிடையாது. நான் எப்பவுமே செய்யாத சாங்கியம்லாம் அதுல எழுதப்பட்டிருந்தது. அதனால நான் அதை எதிர்த்தேன். ஓஜா போர்டால சாத்தான் என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சான். சாத்தான் என்னை பயமுறுத்தினான். நான் அவனோட செஞ்ச ஒப்பந்தத்தை நான் முடிக்கலைன்னா அவன் என்னுடைய மகனை எடுத்துடுவேன் அப்படின்னா. அந்த தருணத்துல நான் பரிதவிப்பானேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மோசமா தொடங்க ஆரம்பிச்சது. பிசாசு என்னை துரத்த ஆரம்பிச்சான். தொந்தரவு படுத்தினான், பயமுறுத்தினான். இரவு நேரத்துல முயற்சி செஞ்சான் என்னை திணற வைக்க. நான் தூங்கும்போது எனக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். எனக்கு உடம்பு சில்லுன்னு ஆயிடும். தாக்கப்படுமோன்னு பயந்தேன். ஒரு நாள் என் பையனுடைய அப்பா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல என் பையன் துன்புறுத்தல சந்திச்சான். இந்த முழு உலகமே என்னை நொறுக்குற மாதிரி இருந்தது. என்னுடைய தோழி கிட்ட நான் ஆலோசனையானது கேட்டேன். அவங்க ஒரு நர்ஸா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம சிறந்ததா எமர்ஜென்சி ரூம்ல தனியா பேசலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசினேன் தனியா. நான் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். முன்னாடி எது தவறா இருந்ததோ இப்ப அது இன்னும் மோசமா மாறிடுச்சு. என்னுடைய பையனை பாதுகாக்கிற பதிலா நானே ஒரு குறிக்கோளா மாறிட்டேன். குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவளா நான் மாறிட்டேன். அந்த நேரம்தான் எனக்குள்ளாக நொறுக்கப்பட்டேன். உடனே நான் மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். அந்த நேரத்துல எது என்னை தாங்கி பிடிச்சதுன்னா சிகரெட்டும் காஃபியும் தான். நான் உடைக்கப்பட்டிருந்தேன். யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியல. என்னுடைய வேலையில ஒருத்தரோட நான் அதிகமா நேரத்தை செலவழிச்சேன். அவங்க என்னுடைய நண்பர் ஆனாங்க. என்னுடைய வாழ்க்கை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாள் அவங்க என்கிட்ட வெளிநாட்டுல இருக்கிற பாஸ்டர் பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொன்னது கேட்டேன். ஆனா அதுல நான் கவனம் செலுத்தல. இந்த சட்டத்தாலேயே எதுவுமே செய்ய முடியலன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு நாள் அவங்க கடினமான சூழ்நிலையில தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்க என்ன ஆலயத்துக்கு கூட்டிட்டு போ சொல்லி கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட எந்த விதமான தடையும் இல்லாம அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனேன். நான் ஏத்துக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிலன் நாட்டுல இருக்கிற யுனிவர்சல் ஆலயத்துக்கு நான் முதல் முறையா போனேன். நான் எப்போ உள்ள போனேனோ எனக்குள்ள இருக்கிற அந்த பாரம், தவறான எண்ணங்கள் வெளியிலே நின்னுடுச்சு. நான் உள்ள போம்போது ரொம்ப அழகான, அருமையான, அன்பான இடத்த நான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி இல்லாத அந்த சமாதானத்த அந்த நேரத்துல நான் உணர்ந்தேன். அதே வாரத்துல என்னுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் தீர்மானம் எடுத்தேன். நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது எதுவுமே எடுத்துக்காம நான் நல்லா தூங்குனேன். முற்றிலும் சமாதானத்தோடு. எனக்கு தெரியும் நான் எப்பவுமே அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு. அதாவது ஆலயத்தை விட்டு. அதுக்கப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதுக்கான விருப்பம் எனக்குள்ளாக இருந்துச்சு. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல என்னுடைய பழைய சிருஷ்டிய என்னால புதைக்க முடியும்னு சொன்னாரு. என்னுடைய பழைய சிருஷ்டி எல்லாமே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் மற்றும் சாத்தானோட எனக்கு இருந்த அந்த ஒப்பந்தம். அந்த நாள் வரும்போது என் தேவனே, அந்த நாள் நான் தான் முதல்ல தண்ணீர்ல இறங்கினேன். நான் கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது பாஸ்டர் பரிசுத்தாவி பத்தி பேசுறத நான் கேட்டேன். இருந்தாலும் எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க இத்தாலியன் நாட்டு சேர்ந்த போதகர்கள் கிடையாது. அவங்க வெளிநாட்டு சேர்ந்தவங்க. வழக்கமா பிரேசில்ல இருந்து வருவாங்க. நான் தாகமா இருந்தேன். உண்மையான விசுவாசத்தை பத்தி நான் கத்துக்கணும்னு விரும்பினேன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு நாள் நான் தேவன் கிட்ட கேட்டேன். தேவனே, நான் புரிஞ்சுக்கணும். பிஷப் மசேடோவோட செய்தி நான் கேட்டேன்.
அதுதான் நான் பார்த்ததுலயே பிஷப் மசேடோவோட முதல் செய்தியா இருந்தது. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி இத்தாலியுடைய பாஷை எனக்கு புரியுமோ அதே மாதிரி எனக்கு போர்ச்சுகீஸும் புரியணும்னு நான் கேட்டேன். அப்பதான் முதல் அதிசயம் நடந்தது. எல்லா வார்த்தையுமே புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த செய்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் தேவன் மேல இன்னும் எனக்கு தாகமானது அதிகமாச்சு. நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். ஆலயத்துல இருக்கிற புத்தகங்கள படிக்க ஆரம்பிச்சேன். அது பிஷப் மசேடோவால எழுதப்பட்டதா இருந்தது. நான் அத போர்ச்சுகீஸ்ல படிக்க ஆரம்பிச்சேன். தேவன் எனக்கு உதவி செஞ்சாரு. நவம்பர், டிசம்பர் மாதம் எப்போ வந்ததோ, அந்த நேரமானது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிக்கான நேரமா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். முழுமை அடையணும்னா பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும். என்ன பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வது அவரை திருமணம் பண்ணிக்கிறதுன்னு. என்னுடைய எல்லாமே நான் தந்தேன். எல்லா சவால்களையும் நான் தாண்டி அதை நான் செஞ்சேன். அந்த நேரத்துல என்னுடைய மகன் தான் எனக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தான். நான் எல்லாத்தையுமே பீடத்தின் மேல அர்ப்பணிச்சுட்டேன். நான் வீட்டுக்கு போனேன். நான் எதுவுமே சாப்பிடல. நான் தேவனிடம் பல மணி நேரம் பேசினேன். என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றினேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ முக்கியமா இருக்காருன்னு நான் அவருக்கு விவரிச்சேன். நான் அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அவரால் நான் பயன்படுத்தப்படணும்னு விரும்பினேன். ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். ஏன்னா அதே நபரா நான் தொடர விரும்பல. ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் ஒரு நோக்கமானது இருக்கணும். எப்போ அவரு என்னை நீ பெற்றுக்கொண்ட, என்னுடைய முத்திரையை நீ பெற்றுக்கொண்டன்னு சொன்னாரோ, அப்ப நான் அழ ஆரம்பிச்சேன். அது ரொம்ப அருமையா இருந்தது. சந்தோஷத்தால நான் குதிக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இதுவரைக்கும் அந்த சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்ல. அந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையானது மாறி இருந்துச்சு. தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சாரு. எனக்கு நீதிமன்றத்துல இருந்த பிரச்சனை, என்னுடைய குழந்தைய எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாகிடுச்சு. இன்னைக்கு தேவன் என்னுடைய மகனை திரும்பி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு இருந்த அந்த உறவானது ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த உறவானது எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி நண்பர்கள் போலவும் நாங்க இருந்தோம். என்னை எல்லா இடத்துல இருந்தும் தேவன் என்னை விடுதலையாக்குனாரு. என்னை ஆட்கொண்ட எல்லா பிசாசுகளையுமே என்னிடமிருந்து விடுதலையாக்குனாரு. காயப்படுத்துறது, வெறுக்கிறது, கஷ்டப்படுத்துறது, பழி வாங்குறது, மன அழுத்தம் எல்லாத்திலிருந்து என்னை விடுதலையாக்குனாரு. நான் உண்மையாவே தேவனால திரும்பியும் பிறக்கப்பட்டேன். வெளிநாட்டு போதகர்களை எனக்காக அனுப்பி என்னுடைய ஆத்மாவை காப்பாத்தினதுக்கு தேவனுக்கு நான் உண்மையாவே நன்றி செலுத்துறேன். இது ஒருத்தருடைய விசுவாசத்துல தொடங்கலைன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. அது யாருன்னா பிஷப் மசேடோ. ஏன்னா அவரால் தான் எல்லாமே தொடங்கப்பட்டுச்சு. நான் எங்க இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் ஆழமா பிஷப் மசேடோக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா மகத்தான சவால்களை சந்திச்சுட்டே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும், அதே மாதிரி எனக்கு இத்தாலியில இருந்துட்டே அதே தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு பீடமானது என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை எனக்கு காமிச்சது. நல்லது மக்களே, இந்த சாட்சியானது போலியானதாய் அல்ல, வெளிவேஷமாய் அல்ல. இவருடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றப்பட்டது என்பதை நீங்கள் இந்த இடத்தில் பார்த்தீர்கள். ஒருவேளை இந்த சாட்சியை பார்க்கும் பொழுது நீங்க யோசித்திருக்கலாம், என் வாழ்க்கைக்கும் இப்படியான பதில் கிடைக்காதா? அதனாலதான் நீங்க இந்த நிகழ்ச்சி இந்த நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க. யார் இந்த நேரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய யோசனை என்னன்னு தெரியாது, உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியாது. ஒருவேளை நீங்க இந்த நேரம் உங்க வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராய், சிந்தனையிலே பல தற்கொலை எண்ணங்களை சுமக்கிற ஒருவராய் இருக்கலாம். நீங்க அப்படியான தற்கொலைக்கு முன்னோக்கி செல்கிற ஒருவரா இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க மோசமான நிலையை தள்ளுவீர்களே தவிர உங்களுக்கு எந்த சிறந்ததை நீங்க செய்து கொள்ள போறது கிடையாது. எனவே தயவு செய்து அப்படியான ஒரு யோசனை உங்களுக்குள் இருந்தால் ஆலோசனை, வழிநடத்துதல், உதவியை நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். என உங்களுக்கான வழிநடத்துதல் உண்டு. தெய்வன் உங்களுக்கும் அவருடைய வார்த்தையினுடைய வழியை தர தயாராக இருக்கிறார். இந்த உதவி எங்களை தொடர்பு கொள்ளும். இலவசமான ஆலோசனைகளை, ஜெபத்தை, வழிநடத்தலை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாய் திரும்ப
உங்கள் விசுவாசம் ஆயுதமானதாய் பயன்படுத்தப்படும். இந்த நேரம் நான் சொன்னது போல தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்கு சங்கீதம் 89 அதிகாரம் 14 வசனத்திலே தேவன் தெளிவுபடுத்துகிறார். நீதியும் நியாயமும், கவனிங்க, தேவனுடைய சிங்காசனம், தேவன் அவருடைய வல்லமை எப்படியானதா இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தில் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். தேவனுடைய சிங்காசனம் நீதியும் நியாயத்தையும் உடையதா இருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய சிங்காசனம் நீதி நியாயத்தை உடையதா இருந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அநீதி இந்த தருகிறாரா? அல்லது நீங்க கடந்து போகிற சூழ்நிலை தேவனாலே கொண்டு வரப்பட்டதா? அல்லது தேவனாலே நீங்கள் இந்த அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவராய் வருத்தப்படுகிறவராய் இருக்கீங்களா? இல்ல, தேவன் உங்களுக்காக விரும்புகிறது மிக சிறந்த ஒரு வாழ்க்கை. இந்த சிறந்த வாழ்க்கை ஒரு அநீதியினாலே நீங்கள் பெற முடியாதபடி இருக்கீங்க. எது அநீதி? என தேவன் வாக்களித்த காரியம் உங்க வாழ்க்கையில் இல்லை என்றால் அது ஒரு அநீதியின் அடையாளம். இப்படியாக தான் இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அநீதியை இந்த இடத்துல கடந்து போனார். என்னது? நீங்களே இந்த பார்க்கும்படியாக இந்த நபர் எப்படியாக ஒரு அநீதியை தன் வாழ்க்கையிலே கடந்து போகிற ஒரு நிலையிலே இந்த அசுத்தத்தினாலே தள்ளப்பட்டார். இந்த நபருடைய நிலை இங்க நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த சாட்சியை பாருங்கள். இப்போதே என்னுடைய கனவு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும்ன்றது எப்போ என்னுடைய பையன் பிறந்தானோ நான் கற்பனை பண்ணு என்னுடைய கனவு நிஜமாக போகுதுன்னு. ஆனா எப்போ என்னுடைய பையன் பிறந்து அவனுக்கு 4 மாதம் வந்துச்சோ அப்போ குழந்தைகள் நல மருத்துவர் என்னை பார்த்து சொல்லியிருந்தாரு, அம்மா உங்களுடைய குழந்தையுடைய தலையில பெரிய இடம் இருக்கு அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா அவனுடைய வயசை தாண்டி அவனுடைய தலைக்கு பின்னாடி இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, உங்களுடைய பையனுக்கு ஹைட்ரோசெஃபலஸ் என்ற ஒரு வியாதி இருக்குன்னு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனையோட சேர்த்து என்னுடைய பையனுடைய தலை பெருசா இருந்ததுனால அவன் அடிக்கடி பின்னாடி விழுந்துருவான். நாங்க எப்போல்லாம் வெளியே போவோமோ எப்போவுமே நாங்க நிறைய பேக் எங்களுடைய கையில வச்சிருப்போம். ஏன்னா எல்லா நேரமும் அவனுக்கு துணி நாங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறை அவன் குடிக்கிறதுக்கு நாங்க பால் கொடுக்கும்பொழுது அது தனி விதமான ஒரு பாலா இருந்துச்சு. ஒவ்வொரு முறை நான் அவனுக்கு பால் கொடுக்கும் பொழுதும் எல்லா நேரமுமே அவனுடைய தலை ரொம்பவே பெருசா மாறிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அந்த மாத்திரை மருந்து எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சது. இன்னும் மோசமாக அவன் பின்னாடி விழ ஆரம்பிச்சான். ஏன்னா அவனால முன்னாடி உட்கார முடியல. எனவே நாங்க நரம்பு சம்பந்தப்பட்ட அந்த டாக்டர் போய் பார்த்தோம். முதலாவது பார்த்தோம். அவர் சொல்லியிருந்தாரு, மா இங்க பாருங்க, உங்களுடைய பையனுடைய தலைக்குள்ளாக ஒரு வால்வ் நாங்க வைக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. உங்களுடைய பையனுடைய தலை ரொம்பவே பெருசாயிட்டு இருக்கு, ஏன்னா அவருடைய தலைக்குள்ளாக தண்ணி இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு பிற்பாடு நாங்க இன்னொரு டாக்டரை போய் பார்த்தோம். ரொம்பவே மரியாதைக்குரிய டாக்டர் அவங்க. ஆனா அவங்களும் அதே விஷயத்த தான் சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பையனுக்கு கண்டிப்பா நீங்க ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க, சரி இப்போ நம்ம முன்னாடி ஆப்ரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், இல்ல வேண்டாம், நான் பாக்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்றது குறித்து நான் யோசிக்கணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்ப அவங்க என்னை பார்த்து என்னுடைய கண்ணை பார்த்து சொன்னாங்க, எனக்கு தெரியல உங்களுக்கு சரியா புரிஞ்சுதா இல்லையான்னு, கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. ஒரு மனுஷனுடைய தலைக்குள்ளாக தண்ணீர் இருந்தா என்ன ஆகும்னு. இப்படிப்பட்ட வியாதி தான் உங்களுடைய பையனுக்கு இருக்கு. என்னுடைய பையனா இருந்திருந்தா நேத்தே நான் ஆப்ரேஷன் பண்ணிருப்பேன்னு சொன்னாங்க. நான் இதை ஏத்துக்கல. ஏன்னா எனக்கு தேவன் யாருன்னு முன்னாடியே தெரியும். அவர் மேல எங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு. எங்களுக்கு ஏற்கனவே தேவன் யாருன்னு தெரியும். என்னுடைய கனவு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கணும்னு எல்லாருமே நினைச்சாங்க. குழந்தை வளர ஆரம்பிச்சான். அப்ப நாங்க நினைச்சோம், எல்லாருமே நினைச்சாங்க, இவன் வளர்ந்த உடனே கண்டிப்பா பேசுவான், விளையாடுவான், ஓடுவான், நடப்பான். ஆனா எனக்கு தெரியல என்னுடைய பையனால இதை செய்ய முடியுமான்னு. நான் என்னுடைய பையனை பார்த்தேன். ஒரு சின்ன குழந்தையா, ஆனா தலை ரொம்பவே பெருசா இருந்துச்சு. ஒரு குழந்தை, முழுமையா அழகு இல்லாத ஒரு குழந்தை. ஆமா தானே? ஏன்னா அவனுடைய உடம்பினுடைய ரூபம் பார்த்தா அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தையா இல்லை. அவனுடைய தலை எப்பவுமே வீக்கமா இருக்கும். சில நேரம் வலது பக்கம்,
சில நேரம் இடது பக்கம். ஒவ்வொரு நாளும் கடந்து போச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்க்கு நான் அவனை கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அவ முன்னேறதை நான் பார்த்தேன். நான் போனேன், நான் போராடினேன், பீடத்து மீதாக போராடினேன். நான் தேவனிடத்துல போராடினேன், தேவனிடத்துல கூக்குரல் செய்தேன், நீதிக்காக கேட்டேன். பிற்பாடு நான் அந்த அப்பாயின்மெண்ட்க்கு போனேன். ஆனா தொடர்ந்து எல்லா விஷயமும் மோசமாயிட்டே இருந்தது. ஏன்னா எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்ல இந்த ஆபரேஷன் வேண்டாம் அப்படின்னு. 3 பேர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கண்டிப்பா உங்க பையனுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு. ஏன்னா அவங்களுடைய பையனுக்கு தலையில பிரச்சனை ஏற்படும், அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை ஏற்படும் சொன்னாங்க. ஏன்னா அவன் எப்படிப்பட்ட குழந்தையா இருப்பான் அப்படின்னா, பள்ளிக்கூடத்துல அவனுக்கு நிறைய பிரச்சனை வரும். நீங்க அவனை புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு வித்தியாசமான குழந்தை. அவனுடைய தினசரி வேலைகள் வித்தியாசமா இருக்கும். நான் எப்போ என்னுடைய பையனை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்த்தனோ, நான் கேட்டேன், தேவனே, ஏன் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? நான் பார்த்தேன், டாக்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பிரச்சனையை வேறு ஒருத்தவங்க மேலே தூக்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த டாக்டர்கிட்ட போங்க, அந்த டாக்டர் சரி செய்வார். இந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாகும். உண்மை என்னன்னா, யாருமே இந்த வழக்கை எடுத்து சரி செய்ய விரும்பல. நான் பிற்பாடு என்னுடைய மகனை ஜான் விக்டரை வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் கொண்டு வந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அங்கே உள்ளே இருந்து அம்மா அப்பாவுக்கு தன்னுடைய பிள்ளையை வெளியே கொண்டு வருவாங்க. அந்த பிள்ளையினுடைய தலை சாய்க்கப்பட்டிருக்கும், இறந்து போயிருக்கும். நான் நினச்சேன், என்னுடைய குழந்தை இந்த மாதிரி ஆகிடுமோ. என் மனைவி கிட்ட நான் இதே கேட்டுகிட்டே இருந்தேன், ஜான் விக்டருடைய எதிர்கால வாழ்க்கையிலும் இப்படி ஆகிடுமோ. அந்த நேரத்தில் எனக்கு வேலை இல்லை, எனக்கு இருந்தது கார். நாங்கள் இருந்த வீடு கூட ஃபைனான்ஸில் இருந்தது. நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். எங்களுடைய காரு கூட நாங்கள் ஜான் விக்டரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தோம். அந்த வாகனத்தையும் இழக்க வேண்டிய நேரம் வந்தது. பாருங்க, இது எதிர்ப்பு. ஆமா, இது உண்மையாகவே எதிர்ப்பா இருந்தது. ஏன்னா இது நியாயம் கிடையாது. ஒரு குழந்தை, அவனுடைய தலை இவ்வளவு பெருசா, இந்த தலையில அவனுக்கு ஆபரேஷனும் செய்யணும். அவங்க அவனை வால்வ்ல வைக்கணும். அது அவனுடைய தலையில இருக்க தண்ணியை உறிஞ்சு வெளியே எடுக்கும். ஆனா அவனுக்கு 7 வயசான பிற்பாடு மீண்டுமாக இதை மறுபடியும் மாத்தணும். அப்போ இப்ப செய்ய போற இந்த ஆபரேஷன் என்னுடைய பையனுடைய பிரச்சனையை சரிப்படுத்த போறதில்லை. நேரங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா இந்த எல்லா கடினங்களும் வெளியே வர ஆரம்பிச்சது. அவனால உட்கார முடியல, அவனால தவழ முடியல. நாங்க அவனுடைய தலையை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது அவனுடைய மூளை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல, முழுசா கருப்பா இருந்துச்சு. அது ஃபுல்லாவே எங்களுக்கு கருப்பா தெரிஞ்சுது. ஏன்னா தலை முழுவதும் தண்ணி இருந்தது. டாக்டர் என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்துக்குமே நான் கீழ்ப்படிந்தேன். ஆனா எனக்குள்ளாக நான் மீண்டுமாக தேவனிடத்துல போய் கூக்குரல் செய்தேன். நான் தேவனிடத்துல கேட்டேன், இன்னும் எவ்வளோ நாள் நான் இங்கேயே இருக்க போறேன்? எவ்வளோ நாள் இந்த சூழ்நிலையை நான் சந்திக்கணும்? எவ்வளோ நாள் நான் முழுசா இங்கேயே தங்க போறேன்? ஏன்னா ஒரு நாளினுடைய முடிவுல தான் அதனுடைய மாத்திரையை எங்களுக்கு கொடுப்பாங்க. இது வெறும் நாங்க ஹாஸ்பிட்டல் போய் அவனை பார்த்து பேசிட்டு வர்றது மட்டும் கிடையாது. அவனுடைய டெஸ்ட் எல்லாமே மெடிக்கல் போர்டுக்கு போகணும். அவங்க சொல்லுவாங்க, ஆபரேஷன் பண்ணலாமா வேணாவா? எப்பொழுதுமே எல்லா நேரமும் இந்த கேள்வி, பண்ணலாமா வேண்டாமா? ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டு நான் சோர்ந்து போனப்ப நான் நீதிக்காக கேட்க போயிருந்தேன். யார் இடத்துல அப்படின்னா, யார் ஒருவரால் எனக்கு நீதி கொடுக்க முடியுமோ அவர் இடத்துல. அப்ப நான் சொல்லியிருந்தேன், தேவனே, இது நீதியானது கிடையாது. ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு முழு நேரமும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தான் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? என்னவா இருந்தாலும் சரி, முழு நேரமும் இங்கேயே வா. எல்லா நாளும் ஒரே பதில். நேத்து என்ன பதில் வந்துச்சோ அதே தான் இன்னைக்கு, மீண்டுமாக அதே தான் நாளைக்கு. எல்லா நாளுமே ஒரே பதில், எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. எனவே நான் என்ன தேவனுக்கு முன்னாடி வச்சேன். அந்த நேரம் தேவனுடைய வார்த்தையை நான் திறந்து அவர் எனக்கு வெளிப்படுத்தினார், அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாருன்னு. அவர் எதை வாக்களித்தாரோ அதை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் சொல்லியிருந்தார், நம்முடைய மத்தியிலிருந்து வியாதியை நீக்கி போடுவேன் என்று. இதுதான் நான் கற்றுக்கொண்ட வார்த்தை. இந்த வார்த்தை தான் எனக்காக தேவனிடமிருந்து வெளிப்பட்டது. அவர் தான் இதை வாக்களித்தாருன்னா, அவர் உண்மையுள்ளவராகவும் இருக்காருன்னா, அப்ப கண்டிப்பா இது என் வாழ்க்கையில நடந்தே ஆகணும். அந்த நேரம் தான் இஸ்ரவேலுடைய சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது அது முதல் முறை கிடையாது. ஆனா எனக்கு தெரியும் தேவன் மாத்த போறாருன்னு. ஆனா எனக்கு தெரியல தேவன் என்ன செய்வாருன்னு. எனக்கு தேவன் ஏதாவது ஒண்ணு செய்ய போறாருன்னு தெரியும், ஆனா என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. ஆனா அவர் ஏதோ ஒண்ணு கண்டிப்பா செய்வாரு.
நாங்க அந்த நேரம் எங்களுடைய முழு பலத்தை செயல்படுத்தணும். எனக்கு தெரியும் எங்களுடைய வழக்கு தேவனால நியாயம் தீர்க்கப்படும். தேவன் தான் இந்த கடைசி எழுத்தை எங்களுக்காக கொடுக்க போறார். எங்களுக்குள்ளாக அந்த உறுதி இருந்தது. மீண்டுமாக தேவன் எதை வாக்களித்தாரோ கண்டிப்பா நிறைவேற்றுவார். நாங்க பிடத்து மேல ஏறணும். எங்களுடைய குழந்தையை தேவனிடத்துல அர்ப்பணித்தோம். அப்ப நான் சொல்லியிருந்தேன், தேவனே எதுவாக இருந்தாலும் சரி, நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்க மகனை இழந்து போயிடுவோன்ற அளவுக்கு கூட நீங்க தயாரா இருந்தீங்களா? ஆமா, நான் இங்க ஒரு மருத்துவருக்காகவோ அல்ல ஒரு மருந்துக்காகவோ எதுக்காகவும் நான் காத்திருக்க போவது கிடையாது. நான் நேரடியாகவே யாரு எனக்கு உதவி செய்ய முடியுமோ அவரிடத்துல போக போறேன். எனக்கு தெரியும் என்னுடைய ஆண்டவர் மட்டும்தான். மிஸ் பெர்னாண்டா, இது வந்து தவற விட முடியாத ஒரு கேள்வி. உங்களுடைய குழந்தை இப்போ எப்படி இருக்கா? என்னுடைய குழந்தை இங்க இருக்கான். இங்கதான் இருக்காளா? இங்க இருக்கான். அப்படியா? ஆமா. தயவு செய்து உங்க குழந்தைய கொண்டு வாங்க. மிக சரியாகும். நீங்க பார்த்தீங்க, இதுதான் இந்த நபருடைய வாழ்க்கையில் இருந்த அநீதி. தன்னுடைய பிள்ளை எப்படியாக இந்த இடத்தில் பிறந்தார். ஒரு தாயாருடைய விருப்பம் தன்னுடைய பிள்ளைகளுடைய சிறந்த வாழ்க்கையை பார்ப்பது. ஆனா இந்த வாழ்க்கை, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியான சூழ்நிலைகளை கடந்து போகிறதா இந்த இடத்துல இருந்தது. நீங்க இந்த இடத்துல யார் ஒரு பெற்றோரா இந்த இடத்துல இருக்கீங்களோ, குறிப்பா தாயாராக உங்க பிள்ளைகளுடைய பிரச்சனை, சரீரபூர்வமான பிரச்சனை எப்படியான வலியை உங்களுக்கு கொடுக்கும் யோசித்து பாருங்க. நீங்க கடினத்தோடு, வலியோடு, வேதனையோடு பெற்றெடுத்த ஒரு பிள்ளை என்பதை சிரிப்பை பார்க்கும்போது அது எல்லாமே மறைந்து போகலாம். ஆனா நீங்க அந்த பிள்ளையை பார்க்கும்போது அந்த வலி இன்னும் சேரக்கூடியதா இருந்தால், இதுதான் இந்த நபருக்கு நடந்த அநீதி. இப்ப கேள்வி, தேவன் இந்த அநீதியை இந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்தாரா? இல்ல. அப்போ இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த இந்த சூழ்நிலை என தேவன் சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை வாக்களித்திருக்கிறார். ஆனா என்னுடைய வாழ்க்கை இப்படியான ஒரு நிலையில் இந்த இடத்தில் இருக்கிறதே என்கிற கடினத்தை பார்த்தபோது என்ன செய்தார்? தேவனுடைய கரத்திற்கு வழக்கானதை கொண்டு வந்தார். ஆம், அவர் தேவனுடைய கைகளுக்கு அந்த வழக்கை கொண்டு வந்தார். தேவனை, நீர் எனக்கு நீதி செய்கிற தேவனா இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு நீதி செய்யும். இதுதான் சரியாக தேவன் இந்த நபருக்கு இந்த இடத்தில் செய்தார். இந்த சாட்சியினுடைய முடிவிலே நீங்க பார்த்த பிரகாரம் இந்த பிள்ளையை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பை, இந்த சாட்சியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் இந்த இடத்துல பார்க்க நான் உங்களுக்கு அனுமதியானது கொடுப்பேன். ஆனா எப்பொழுது தெரியுமா? இந்த சாட்சியினுடைய தொடர்ச்சியை வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இந்த இடத்தில் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் இந்த இடத்தில் சாத்தியம் என்பதை நீங்களே பார்க்கும்படியாக தேவன் மாறாதவராக இருக்கிறார். உங்களுடைய அநீதியானது என்ன? உங்க வாழ்க்கை நீ கடந்து போகிற கடினங்களானது என்ன? உங்க வாழ்க்கையின் மீது நீங்க சுமந்து கொண்டிருக்கிற அந்த அவமானத்தினுடைய நிலையானது என்ன? எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட தயாராக இருக்கிறார். எனவே தேவனுக்கு ஒரு அனுமதியானது கொடுக்கும். அவர் உங்களுக்கு வல்லமையோடும் பலனோடும் அவருடைய ஆவியிலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். எனவே தான் நாம் இந்த விசுவாசத்தை நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீதியினுடைய சிங்காசனத்துக்கு முன்பாய்ந்தத்தில் வர இது என்ன என்று தெரிந்து கொள்ள தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது நேரடியாய் ஆலயத்தை நீங்கள் வரும்பொழுதும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற, உங்களுடைய விசுவாசத்தின் செயலை எடுத்து வைக்க பதில்களையும் உதவியையும் நீங்கள் எதிர்த்து பெற்றுக் கொள்வீர்கள். நாளை ஆலயத்தை சந்திக்கலாம், அல்லது நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உங்களை சந்திப்பேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா அநீதிகளை ஜெயித்து தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கிற மக்கள் நீங்கள் தேவனாலே பலப்படுத்தப்படுங்க மக்களே. இந்த நேரம் நீங்க யாரும் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் தேவனாலே இந்த இடத்தில் மாற்றப்பட முடியும். விசுவாசம் எல்லா அநீதிகளை நீதியானதாய் இந்த இடத்தில் மாற்றும். எனவே உங்களை தயார்படுத்தணும். உங்களுடைய கடினம், உங்களுடைய வலி, வேதனை, போராட்டம் எல்லாவற்றை ஜெயிக்க உங்களை தயார்படுத்தணும். இந்த நேரம் யார் நீங்க இந்த விசுவாசத்தில் எங்களோட இணைஞ்சீங்களோ, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய கரங்களை வைத்திருக்கிற தண்ணீர் எல்லாமே அபிஷேகம் பண்ணப்படுவதாக. ஏன்னா விசுவாசத்திலே நீங்கள் எடுத்து வைக்கிற படிகள் தேவனுடைய நாமத்தினை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இருக்கட்டும். இதுதான் நீங்கள் இந்த ஆசீர்வாதமாய் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிற பதிலாக இருக்கட்டும். விசுவாசத்திலே முன்னோக்கி செல்லுங்கள். மீண்டும் நாளை நிகழ்ச்சி சந்திக்கலாம். குறிப்பாக உங்கள் விசுவாசத்திலே எல்லா அநீதிகளை ஜெயிக்கும்படியாக தேவன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள்.